இந்த ஃப்ளைட்டு திடீர்னு ஷேக் ஆக ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் நெருப்பு வந்துகிட்டு இருக்கும். அங்க இருக்க சர்வர் வந்து நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம், இது ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான் சொல்லுவாங்க. உடனே அங்க இருக்க சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆக போகுது, நம்ம எல்லாரும் இறந்து போக போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை கேட்ட மத்தவங்க எல்லாம் அந்த பொண்ணு மேல ரொம்பவே கோவப்படுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சர்வரும் அந்த இடத்தோட கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா நான் பைலட் இருக்க ரூமுக்கு போகணும், என்ன விடுங்க, நான் எல்லாத்தையும் காப்பாத்தியாகுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அந்த சர்வர் பாத்தீங்கன்னா நீ சின்ன குழந்தை, உனக்கு எதுவும் தெரியாது சொல்லிக்கிட்டு இருக்குவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு ஒரு பெரிய பைலட்டா இருந்திருக்குவா. அதுக்கான பிரைஸ் வாங்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அதே இடத்துல இறந்து போயிருக்குவா. இவளோட ஆவி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையோட உடம்புக்கு வந்திருக்கும். அந்த சின்ன குழந்தை தான் இந்த பொண்ணா இருந்திருக்குவா. அதனாலதான் இவ எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லிக்கிட்டு இருந்திருக்குவா. இதை கேட்ட ஒருத்தரை பாத்தீங்கன்னா அங்க இருக்க கண்ணாடியை உடைக்க ஆரம்பிக்குவாரு. ஏன்னா இந்த இடத்த விட்டு தப்பிச்சாக்குன்னு சொல்லிட்டு வேகமா உடைக்குவாரு. அங்க இருக்கவங்க எல்லாரும் ரொம்பவே பயந்து போயிடுவாங்க. உடனே அந்த இடத்துல ஆக்சிஜன் மாஸ்க் வரும், அது எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சின்ன குழந்தை மாட்டாம அங்க இருக்க பைலட் ரூமுக்கு போய்கிட்டு இருக்கும். அங்க இருக்க டோர்ல பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட்டு இருக்கும். அந்த சர்வர் கிட்ட கேட்கும் போது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க அம்மாவுக்கும் இதுல சுத்தமா விருப்பம் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு எவ்வளவோ சொல்லி பார்க்குவோம், அந்த சர்வரும் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த டோர்ல பாஸ்வேர்ட் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுல நம்பர் போட்டு அந்த டோரை ஓபன் பண்ணி பார்க்குவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்க 2 பைலட்டும் காத்துல பறந்துகிட்டு இருக்குவாங்க. இவங்க எல்லாரும் அதை பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுவாங்க. ஆனா இந்த பொண்ணு சுத்தமா பயப்படவே மாட்டா. அவ பாட்டுக்கு உள்ள போயிட்டு அந்த ரூம்ல நிக்குவா. உடனே அந்த பொண்ணு பைலட் இருக்க சீட்ல போயிட்டு உட்காருவா. அதுக்கப்புறம் இந்த பிளைனை இந்த பொண்ணு ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்குவா. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா அந்த பிளைன்ல இருக்க நெருப்பு அணைக்க ஆரம்பிக்குவா. அதுக்கப்புறம் அந்த பிளைனையும் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்குவா. சைடா இருந்து அந்த பிளைனை பாத்தீங்கன்னா நேரா மாத்திக்கிட்டே இருக்குவா. அங்க இருக்கவங்க எல்லாரும் ரொம்பவே பயந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பைலட்டையும் காப்பாத்திடுவாங்க. ஆனா இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா தப்பான டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்கும். இவங்க போயிட்டு இருக்க ஃபிளைட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபிளைட் வந்துகிட்டு இருக்கும். இதை பார்த்த உடனே அங்க இருக்கவங்க எல்லாரும் ரொம்பவே பயந்து போயிடுவாங்க. ஆனா இந்த பொண்ணு எதுக்குமே பயப்படாம அங்க இருக்க மேகத்துக்குள்ள ஸ்ட்ரைட்டா அந்த ஃபிளைட்டை விட்டுடும். உடனே இந்த பொண்ணு அங்க இருக்க கீரை மேல தூக்க பார்க்குவா. ஆனா இவளால தூக்க முடியாது. உடனே இவங்க அம்மா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த ஃபிளைட்டை மேல தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபிளைட் மேல இடிக்காம போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஃபிளைட்ல பயங்கரமா நெருப்பு எரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கீழே கடல் இருக்கும். அந்த கடல்ல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கரெக்டா போயிட்டு லேண்ட் பண்ணிடுவா.